வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, கொஞ்சம் சூடான டாபிக்க பத்தி இந்த ஆழமான அரசியல் அலசல்ல பேசப் போறோம். ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. கரெக்ட். அதாவது விஜய் தன்னோட முதல் அரசியல் வெற்றியை ருசிச்ச அடுத்த சில நாட்கள்லயே தான் ஜெயிச்ச திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது உண்மையிலே பலருக்கு ஒரு எதிர்பாராத திருப்பம்தான். கண்டிப்பா. ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னோட கோட்டையை இப்படி ஏன் தூக்கி எறியணும், அந்த காலியான நாற்காலியில இப்போ யார் உட்கார போறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய நம்ம மிஷன். முக்கியமா 2 பேர்கள் இப்ப அடிபடுது. ஒன்னு நடிகை த்ரிஷா, மற்றொன்று மூத்த அரசியல் தலைவர் தொல் திருமாவளவன். அதேதான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் அரசியல் நோக்கர்களோட கணிப்புகள், வைரலாக பரவி வரும் தகவல்கள், அப்புறம் கள நிலவரங்கள். இத வச்சுதான் நாம இந்த இடைத்தேர்தல் வியூகங்களை உடைத்து பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அலசலா இருக்க போகுது. ஒரு முக்கியமான குறிப்பை நான் இங்க பதிவு செஞ்சாகணும். நாம பேச போறது முற்றிலும் அரசியல் வியூகங்கள் பத்தி மட்டும்தான். எந்த ஒரு அரசியல் தரப்பையோ வலதுசாரி அல்லது இடதுசாரி சிந்தனைகளையும் நாம ஆதரிக்க போறதில்ல. நிச்சயமா ஆதாரங்கள்ல இருக்கிற தகவல்களை அப்படியே நடுநிலையா அலச போறோம். ஆமா. இத கேக்குற நீங்க ஒரு வாக்காளரா இந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பகுப்பாய்வு. சரி, நாம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஒரு பிளாக்பஸ்டர் சினிமால இன்டர்வல் பிளாக்ல வர்ற எதிர்பாராத ட்விஸ்ட் மாதிரி இருக்கு இந்த ராஜினாமா. ஒரு தொகுதியில பிரம்மாண்டமா ஜெயிச்ச பிறகு அந்த வெற்றியை துறப்பது மேலோட்டமா பார்த்தா ஒரு முட்டாள்தனமான முடிவு மாதிரி தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அரசியல் சதுரங்கத்துல சில நேரங்கள்ல ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நாம ஜெயிச்ச ஒரு கோட்டையே தற்காலிகமா பலியிட வேண்டியிருக்கும். ஓ, அதாவது இது ஒரு பெரிய பிளான். ஆமா, திருச்சி கிழக்கு தொகுதி அப்படிங்கிறது வெறும் ஒரு நிலப்பரப்பு கிடையாது. புவியியல் ரீதியா அது தமிழ்நாட்டோட மையப்பகுதி. கரெக்ட், அது ஒரு சென்டர் பாயிண்ட். அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது பல்வேறு சமூகங்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் சரிசமமா கலந்திருக்கிற ஒரு பெல்வெதர் தொகுதி. அதாவது அங்கு வீசுற காத்து ஒட்டுமொத்த மாநிலத்தோட மனநிலையை பிரதிபலிக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வேணும்னே உருவாக்கப்படும் போது மாநிலத்தோட மொத்த கவனமும் அந்த குவிஞ்சிருது, அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. ஒரு தலைவரா விஜய் தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்க நிரூபிச்சிட்டாரு. இப்போ தன்னுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தன்னை தாண்டி ஒரு அரசியல் இயந்திரமா செயல்படுதான்னு சோதிச்சு பார்க்க அவருக்கு ஒரு களம் தேவைப்படுது. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி பண்றாரு. அதேதான். அந்த சோதனை சாலை தான் இப்ப காலியா இருக்கிற திருச்சி கிழக்கு. இங்க நான் ஒன்னு கேக்குறேன். கட்சியின் கட்டமைப்பை சோதிக்கிறது சரி, ஆனா வாக்காளர்கள் பார்வையில இது ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லையா? எந்த வகையில சொல்றீங்க? இப்போ மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார்னு ஒரு பிரம்மாண்டமான பிம்பத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்போ அவர் எங்களை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டார்னு ஒரு அதிருப்தி அந்த மக்கள் கிட்ட வராதா? இது கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? அந்த அதிருப்தி நிச்சயமா இருக்கும். அரசியல் களத்துல ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவது எப்போதுமே ஒரு இருபக்க கத்திதான். ஆனா இங்கதான் வாக்கு மாற்றுத்திறன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அரசியல் மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வாக்கு மாற்றுத்திறன் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? மக்கள் விஜய்க்காக வாக்களித்தார்கள் என்பது நிதர்சனம். ஆனா அவர் கை காட்டுற ஒரு நபருக்கு அதே மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இதுதான் ஒரு கட்சியோட உண்மையான அரசியல் பலம். ஓ, இப்ப புரியுது. அதாவது தலைவரோட முகம் மட்டுமே இல்லாம சின்னமும் வேலை செய்தான்னு பாக்குறாங்க. ஆமா, வரலாற்றை திரும்பி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞரோ ஒருத்தரை கை காட்டினா அந்த வேட்பாளர் ஒரு சாதாரண தொண்டரா இருந்தாலும் ஜெயிப்பார். அந்த இரும்பு பிடி விஜய்க்கு தன் வாக்கு வங்கி மேல இருக்கான்னு பார்க்கவே இந்த ராஜினாமா. அப்போ இரட்டை இலை உதயசூரியன் மாதிரி தவேக சின்னம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கான அளவிட போறாங்க. இது ஒரு மாபெரும் ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் தான். ஆனா இதை செய்யாம ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. சரி, அப்படியானால் அந்த ரிஸ்க எந்த முகத்தை வச்சு எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. இங்கேதான் அந்த வைரலான தகவல் உள்ளே வருது. த்ரிஷா வரப்போறாங்கன்ற தகவலை சொல்றீங்க? ஆமா, திருச்சி கிழக்கு தொகுதியில நடிகை த்ரிஷா களமிறங்க போறாங்கன்ற பேச்சு அரசியல் களத்தை மொத்தமா ஆக்கிரமிச்சிருக்கு. இத கேட்ட உடனே தவேக தொண்டர்கள் ஒரு திருவிழா மனநிலைக்கு போயிட்டாங்கன்னு தான் ஆதாரங்கள் சொல்லுது. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சினிமா பிரபலம் ராதிசியல்லங்க நுழையும் போது கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு பயங்கரமான உற்சாகம் தானா உருவாயிடுது. ஆனா இந்த சினிமா அரசியல் கலவைய நாம எப்படி பாக்குறது? ஸ்கிரீன்ல கொண்டாடின ஒரு நட்சத்திரம் திடீர்னு கட்சி கொடியை பிடிச்சிட்டு வந்தா எல்லாமே மாறிடுமா?
தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இடையான அந்த மெல்லிய கோடு எப்பவோ அழிஞ்சு போன ஒண்ணுதான். எம்ஜிஆர் காலத்திலிருந்து விஜயகாந்த் வரைக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அது உண்மைதான். சினிமேட்டிக் ஆரா அப்படிங்கிற அந்த பிம்பம் இங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஆமா, ஒரு ரசிகர் மன்றம் எப்படி ஒரு அரசியல் கட்சியா மாறுது அப்படிங்கறதுல தான் இதன் ரகசியம் இருக்கு. த்ரிஷா மாதிரி ஒரு பிரபலம் வரும்போது கட்சியோட ஆரம்ப கட்ட வேலைகள் ரொம்ப ஈஸியாயிடும். அதாவது ஒரு புது வேட்பாளரை மக்களுக்கு அறிமுகப்படுத்த ஆகிற நேரமும் செலவும் மிச்சமாகுதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. த்ரிஷான் ரிப்பியை சொன்ன உடனே அந்த தொகுதி முழுக்க ஒரு அறிமுகம் கிடைச்சிடுது. தேசிய அளவிலான கேமராக்கள் எல்லாம் திருச்சி கிழக்கு நோக்கி திரும்பிடும். ஒரு சாதாரண இடைத்தேர்தல் இந்தியா முழுக்க பார்க்குற ஒரு மெகா ஈவெண்டா மாறிடும். ஆமா, ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு புது கட்சிக்கு தேவையான ஆக்சிஜன். த்ரிஷாவின் வருகை அந்த ஆக்சிஜனை அபரிமிதமா கொடுக்கும். இங்க நான் உங்களோட கொஞ்சம் முரண்படுறேன். நீங்க சொல்றது சரிதான். ஆனா கேமராக்கள் திரும்புறதாலயும் கூட்டங்கள் கூடுறதாலயும் ஓட்டு கிடைச்சிடுமா? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இத கேக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சினிமா நட்சத்திரம் உங்க தெருவுக்கு வரும்போது ஒரு செல்ஃபி எடுக்க பெரிய கூட்டம் முண்டி அடிக்கும். ஆனா அந்த கூட்டம் தேர்தல் அன்னைக்கு வரிசையில நின்னு ஓட்டு போடுமா? நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிட். ஏன்னா ஃபிளாஷ் பல்ப் வெளிச்சம் வேற, ஒரு பூத் கமிட்டி அமைச்சு வேலை செய்யற களப்பணி வேற இல்லையா? குடிநீர் பிரச்சனையோ சாக்கடை பிரச்சனையோ ஒரு சினிமாக்காரங்க தீர்ப்பாங்கன்னு மக்கள் நம்புவாங்களா? நீங்க சுட்டிக்காட்டுறது ரொம்ப நுட்பமான வாதம். அதுதான் களத்தோட நிதர்சனமும் கூட. ஒரு நட்சத்திரத்தோட வருகை ஆரம்பகட்ட ஈர்ப்பை மட்டுமே கொடுக்கும். கூட்டத்தை கூட்டுறது வேற, வாக்குகளை அறுவடை செய்யறது வேற. அதேதான் நானும் சொல்றேன். தேர்தலை வெல்வது அப்படிங்கிறது ஒரு கச்சிதமான அறிவியல். எந்த தெருவுல எத்தனை ஓட்டு இருக்கு, முதியவர்களை எப்படி வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வர்றது, எதிர்க்கட்சிகளின் பணபலத்தை எப்படி சமாளிக்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு வலுவான அரசியல் கட்டமைப்பு தேவை. இததான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க இல்லையா? த்ரிஷா மாதிரி ஒருத்தருக்கு அந்த உள்ளூர் கட்டமைப்பு இருக்காது. கரெக்ட். அவங்க முழுக்க முழுக்க உள்ளூர் நிர்வாகிகளை தான் சார்ந்திருக்கணும். தொண்டர்கள் சினிமாவுக்காக கூடினாலும் தேர்தல் அரசியலின் தந்திரங்கள் அவங்களுக்கு புதுசு. அப்ப கவர்ச்சி மட்டுமே ஓட்டா மாறும்னு உறுதியா சொல்ல முடியாது. கண்டிப்பா முடியாது. இது தவைகவுக்கு ஒரு மிக கடினமான களப்பரிசோதனையாகவே இருக்கும். இங்கிருந்து தான் இந்த விவாதம் இன்னும் ஆழமாகுது. ஒரு பக்கம் த்ரிஷா மூலமா கவர்ச்சி வியூகம், ஆனா இதுக்கு நேர்மாறான ஒரு பேரும் தீவிரமா அடிப்படுது. விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவரோட பேரை சொல்றீங்க. ஆமா, திருமாவளவன் தவைக கூட்டணியின் சார்பாகவோ இல்ல நேரடி ஆதரவோடவோ திருச்சி கிழக்குல போட்டியிடலான கணிப்புகள் வருது. இது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? இது உண்மையாகவே ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வியூகம். த்ரிஷா என்பது ஒரு பிரம்மாண்ட பிம்பம் சார்ந்த நகர்வுன்னா, திருமாவளவன் என்பது அக்மார்க் அரசியல் கணிதம் சார்ந்த நகர்வு. அரசியல் கணிதம், சூப்பர் வார்த்தை. திருமாவளவன் பல தசாப்தங்களா கல அரசியல்ல இருக்கார். ஆமா, அவருக்குன்னு மிக உறுதியான ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஒருங்கிணைக்கப்பட்ட தலித் வாக்கு வங்கி இருக்கு. பல போராட்டங்களை கண்ட வரலாறு இருக்கு. அப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில இது எப்படி ஒர்க் ஆகும்? நீங்களே சொன்னீங்க அது ஒரு கலவையான டெமோகிராஃபி இருக்கிற இடம்னு. சரியா சொன்னீங்க. அங்க தவகவோட இளையா மற்றும் சினிமா ரசிகர வாக்கு வங்கியும் விசிகாவோட வலுவான சித்தாந்த வாக்கு வங்கியும் இணைந்தா அது ஒரு பலமான அடித்தளத்தை உருவாக்கும். அதாவது பாரம்பரியமா அங்க ஆதிக்கம் செலுத்துற பெரிய கட்சிகளுக்கு இது சிம்ம சொப்பனமா மாறும். நிச்சயமா. இது ஒரு சாதாரண கூட்டல் கிடையாது. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி. அரசியல் சமன்பாடுகளே மாத்திரும். ஒரு புது கட்சிக்கு தேவையான முதிர்ச்சியை இது உடனே கொடுத்துரும். ஆனா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இங்கேதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இத நான் ஒரு ஒப்பீடு மூலமா சொல்றேன். ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குற ஒரு புது டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனியை தொடங்குறாங்கன்னு வச்சுப்போம். சரி. அங்க எந்த கடுமையான விதிகளும் இல்ல, எல்லாம் ஒரு கொண்டாட்டமா நடக்குது. திடீர்னு ஒரு நாள் பல வருஷமா ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை ரொம்ப கட்டுப்பாடுகளோட நடத்தின ஒரு சீனியரை அந்த ஸ்டார்ட் அப்போட சிஇஓவா கொண்டு வந்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒரு பெரிய உராய்வு ஏற்படும். அருமையான ஒப்பீடு இது. அதான், அந்த இளைஞர்களுக்கும் அந்த சிஇஓக்கும் நடுவுல செட் ஆகாது இல்லையா? அதுபோல த்ரிஷா வருவார்னு கொண்டாட்டத்துல இருக்கிற தவைக தொண்டர்கள் திருமாவளவன் மாதிரி ஒரு தீவிரமான சித்தாந்த தலைவரை ஏத்துப்பாங்களா? இது கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தாதா? அந்த உராய்வு தவிர்க்க முடியாததுதான். நீங்க கேட்கிற கோணம் ரொம்ப சரியானது. தவைக தொண்டர்களோட அடிப்படை டிஎன்ஏ ஒரு மாஸ் அப்பீல் மற்றும் கொண்டாட்ட மனநிலை. ஆமா, அவங்க அரசியல ஒரு பெருவிழாவா பாக்குறாங்க. ஆனா திருமாவளவனோட அரசியல் அப்படிங்கிறது அதிகார போராட்டம், சமூக நீதி, கடுமையான சித்தாந்த நிலைப்பாடுகள் அடங்கியது. இது ரெண்டும் இணையும் போது களத்துல சிக்கல் வரும். முக்கியமா ஜாதி வாக்குகள்ல அது பிரதிபலிக்கும் இல்லையா? கண்டிப்பா. திருச்சி கிழக்குல உள்ள இடைநிலை சாதியினரின் வாக்குகளை குறிவச்சுதான் பல கட்சிகளும் காய் நகர்த்தும். அங்க திருமாவளவனை முன்னிறுத்தினா தவேகவை ஆதரிக்கும் அந்த வாக்குகள் எப்படி சிதறும்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அத தவேக தலைமையால கட்டுப்படுத்த முடியுமான்றதும் பெரிய சவால்தான். ஆமா,
ஆனா அரசியல் என்பது சமரசங்களின் கலை. இந்த உராய்வை தாண்டி அவங்க ஒருவேளை இணைந்து வேலை செஞ்சு ஜெயிச்சிட்டா அது தமிழ்நாட்டுல ஒரு புது மெகா கூட்டணிக்கான மாபெரும் அடித்தளமா அமைஞ்சிடும். வாவ்! அதாவது தவையவ வெறும் ரசிகர் மன்ற கட்சின்ற முத்திரையிலிருந்து காப்பாத்திடும்னு சொல்றீங்க. அதேதான், ஒரு முதிர்ச்சியான சித்தாந்த பின்புலம் கொண்ட அரசியல் சக்தியா அவங்கள மாத்திடும். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா திருச்சி கிழக்கு தொகுதிங்கிறது வெறும் ஒரு இடைத்தேர்தல் மட்டும் இல்ல, இது வரப்போற ஒட்டுமொத்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச். எக்ஸாக்ட்லி. இந்த முடிவு வச்சு தான் தபக எதிர்காலத்துல எந்த பாதையில பயணிக்க போகுதுன்னு நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அவங்க த்ரிஷாவை களமிறக்குனா நாங்க தனித்து நிற்போம், தனிப்பட்ட கவர்ச்சியை மட்டுமே நம்புவோன்னு அர்த்தம். ஆமா, அதுவே திருமாவளவனுக்கு ஆதரவளித்தா நாங்க நீண்டகால வியூகங்களை அமைக்க தயாராயிட்டோன்னு காட்டுது. கவர்ச்சியா அல்லது வியூகமா? இது ரெண்டு முரண்பட்ட தத்துவங்களுக்கு இடையிலான தேர்வு. இதை விட தெளிவா சுருக்க முடியாது. இதுதான் இப்போ தவக தலைமையின் முன்னால் இருக்கும் மிகப்பெரிய சவால். உடனடி பரபரப்பை தேட போறாங்களா, இல்ல நீண்டகால ஸ்திரத்தன்மையை நிறுவ போறாங்களா? த்ரிஷாவோட தேர்வு ஒரு அதிரடி T20 மேட்ச் மாதிரி. உடனே கைத்தட்டல் கிடைக்கும், ஆனா மைதானத்துல நீடிச்சு நிற்பது கஷ்டம். ஆமா, திருமாவளவன் தேர்வு பல நாட்கள் பொறுமையா ஆட வேண்டிய டெஸ்ட் மேட்ச் வியூகம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மத்த எல்லா பாரம்பரிய கட்சிகளும் தவகோட இந்த நகர்வுக்காக தான் அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எடுக்க போற இந்த முடிவு மற்ற கட்சிகளோட கூட்டணி கணக்குகளையும் மாத்தி எழுதிடும். நிச்சயமா. இப்போ நேர்களான உங்களை பார்த்து நான் கேக்குறேன், நீங்க அந்த தொகுதியோட ஒரு வாக்காளரா உங்களை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் 10 லட்சம் பேர் ரசிக்கும் ஒரு சினிமா நட்சத்திரம் வராங்க, மறுபக்கம் பல தசாப்தங்களா களத்துல நின்னு அடிபட்டு சமூக பிரச்சனைகளை தெரிஞ்ச ஒரு மூத்த அரசியல் வியூகவாதி நிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய தர்மசங்கடமான தேர்வுதான் வாக்காளர்களுக்கு. ஆமா, ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அது கவர்ச்சியின் வெற்றி, மற்றவரை தேர்ந்தெடுத்தா அது சித்தாந்தத்தின் வெற்றி. ஒரு வாக்காளரா உங்களுக்கு எது முக்கியம்? யார் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே சமயம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்போதுமே ரொம்ப உஷார். அவங்க சினிமா கவர்ச்சிக்கும் ஓட்டு போடுவாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி எந்த அரசியல் ஆழமும் இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த தேர்தலில் ஈவிரக்கமின்றி தூக்கியும் எறிவாங்க. உண்மைதான், மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ நாம விவாதித்த இந்த ஒட்டுமொத்த படத்தையும் சற்று சுருக்கமா பாப்போம். விஜய் ராஜினாமா செய்ததன் மூலம் உருவாகியிருக்கும் வெற்றிடம் தவேகவுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசோதனையா மாறியிருக்கு. ஆமா, த்ரிஷா மூலமா சினிமா கவர்ச்சியா அல்லது திருமாவளவன் மூலமா சித்தாந்த கூட்டணியா அப்படிங்கிற 2 பாதைகள் அவங்க முன்னாடி இருக்கு. இந்த 2 பாதைகளுமே அதுக்குரிய பலன்களையும் ஆபத்துகளையும் சமமா வச்சிருக்கு. ஆனா இங்க நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அது? ஒரு ஒற்றை தொகுதியோட இடைத்தேர்தல், அதுவும் நேற்று தொடங்கப்பட்ட ஒரு புது கட்சியோட வேட்பாளர் தேர்வு, பல தசாப்தங்களா வேரூன்றி இருக்கும் பிரம்மாண்டமான அரசியல் கூட்டணிகளையே தலைகீழா மாற்ற முடியும்னு இன்னைக்கு ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம்தான். அப்படியானால் நமது தற்போதைய அரசியல் கட்டமைப்புகள் எவ்வளவு நுட்பமானதா, எவ்வளவு எளிதில் மாறக்கூடியதா இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? பல வருஷமா கட்டப்பட்ட அரசியல் கோட்டைகள் எல்லாமே ஒரு செங்கல உருவுனா சரியொரு அளவுக்கு அவ்ளோ பலவீனமா தான் இருக்கா? இது நிஜமாவே ரொம்ப ஆழமான ஒரு கேள்விதான். இதை கேக்குற நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன இடைத்தேர்தல் மொத்த சிஸ்டத்தையும் உலுக்க முடியும் என்றால் இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனம். இந்த ஒரு தேடலோட இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அரசியல் அலசலை நிறைவு செய்யறோம். அடுத்த முறை மற்றொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட சந்திப்போம்.